அஸ்லாம் வலைக்கும் நண்பர்களே. நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, மூஞ்சில் இருக்க முடிய கொஞ்சம் பேஜ் ஒர்க் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா தேவர் கொண்டான் மாதிரி இருப்பீங்கன்னு. அப்படியே இருக்கேன். பேஜ் ஒர்க்லேருந்து நீங்கள் நாளாக ஆரம்பித்து காலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் நம்மளை இன்சல் பண்ணிட்டாரு. 6 பேக்கா அதேங்க ப்ரோ உனக்கு இருக்குன்ட்டு. வருங்காலங்களில் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன். அதே போல் நம்ம உடம்பு செதுக்குன்னு செதுக்க போகிறோம். காலை உணவுக்கு 2 முட்டையும் குப்பையும் சாப்பிட்டுட்டு நம்ம செஃப் வேற உருளைக்கிழங்கு வாங்கி கொடுத்துட்டு போன்ட்டாங்க. நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட் போக டைம் இல்லாதனால போய் பொட்டி கடையில் வாங்கி கொடுத்துட்டு நம்ம வண்டியில் வேற ஆயில் சர்வீஸ் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. டியூட்டியை முடிச்சுட்டு கேரேஜ் போயிட்டு ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு இந்த ஏசியில் வேற கொஞ்சம் காற்று கம்மியாக வர மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபில்டர்லாம் கழட்டி க்ளீன் பண்ணிட்டு போகிற வழியில் பெட்ரோல் அடிச்சுட்டு போனேன். அந்த சாலா வேற வர பெட்ரோல் அடிக்க மாட்டான், நம்மள்ட்டே வச்சிடறான் அந்த வேலையை. வீட்டுக்கு போயிட்டு நம்ம செஃப் சமையலை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். மஞ்சத்தூளை கீழே கொட்டேன். அப்படியே ஒன்றுமே நடக்காத மாதிரி அள்ளி வச்சுட்டு சாப்பாடை போட்டு போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் நம்ம செஃப் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படியே ஒரு சிரிப்பு போட்டு சமாளிச்சுட்டு கலைக்கு வச்ச மோரும் ஹைட்ரேஷனுக்கு தண்ணியும் எடுத்துக்கிட்டு டியூட்டிக்கு ஜூட்டு விட்டேன். டியூட்டியை முடிச்சுட்டு கொஞ்சம் எடிட்டிங் வேலைலாம் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க பள்ளிக்கு போய் தொழுதுட்டு நம்ம நண்பர் ஐஸ் வாங்கிட்டு வந்தார். அவர்கிட்ட ஸ்டோன் பேப்பர் சிசர் போட்டு அவர் தோக்க வச்சுட்டு ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு டியூட்டி கிளம்பிட்டேன். மாலை வேலையில் கொஞ்சம் வாக்கிங் ஜாக்கிங் போயிட்டு கைபேசியில் பவர் இல்லாதனால அதை எடுக்க முடியல. ஒரு 8:30 மணி போல் டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு 2 சப்பாத்தியை போட்டு சாப்பிட்டுட்டு மீண்டும் ஒரு 1 hour டியூட்டி இருந்துச்சு. டியூட்டிக்கு போயிட்டு வந்து இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிறேன். ஃபாலோ சர்ப்ரைஸ் பண்ணி இணைப்பில் ஈர்க்கவும்.